அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் வச்சு ஒரு 65 எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இது நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியா இருக்குங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கிறிஸ்பினஸும் டேஸ்டியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த முட்டைக்கோஸ் 65 நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டைக்கோஸ் 65 ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. முட்டைக்கோஸ் வீட்டில் இருந்தால் போதுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த முட்டைக்கோஸ் 65 சூப்பராக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்து உங்கள் பிள்ளைகளை அசத்தலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, முட்டைக்கோஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்ததுல உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா முட்டைக்கோஸை பிரட்டி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டை தட்டி போட்டுக்கலாங்க, அல்லது பேஸ்ட் இருந்தால் கூட பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் 65 பொடி வச்சுருப்போம்லங்க, அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. அது ஒரு ஸ்பூன் கிட்டக்க, பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அடுத்து கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதையுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி மாவு இருக்குல்லங்க, நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதையுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லைங்க. நம்மளுக்கு முட்டைக்கோஸ்லே தண்ணி பதம் இருக்குங்க. அதனால நீங்கள் கிளறி கொடுத்தாலே போதுங்க. அந்த ஈரப்பதம் நல்லா இதோட சேர்ந்து முட்டைக்கோஸோட சேர்ந்து நல்லா செட் ஆயிரும். நீங்கள் தண்ணி எதுவும் தெளிச்சிடாம அந்த முட்டைக்கோஸ் ஈரப்பதத்திலே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு அடுத்ததான் நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிரட்டி வச்சிருக்க முட்டைக்கோஸை அப்படியே உதிரி உதிரியாக போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான முட்டைக்கோஸ் 65 சூப்பராக சாப்பிட்றதுக்கு தயாராகிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு முட்டைக்கோஸ் 65 நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் காஞ்சதுமே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டைக்கோஸை பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க. பாருங்கள், நம்ம முட்டைக்கோஸ் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டைக்கோஸ் 65 ஈவினிங் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் லெமன் ரைஸு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டத்துக்கும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் சாப்பாட்டுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. இந்த முட்டைக்கோஸ் 65 நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.